Next question, ரொம்ப important question mark. Edition 5. Stop பண்ணுங்க. On 1/4/2022, Gordon of Wellington was destroyed by fire. The records of the company revealed the following particulars. Stock on 1/1/2022, 75,000. எப்போ destroy ஆயிடுச்சு? 1/4/2022 destroy ஆயிடுச்சு. ஓகேவா? So Gordon of Wellington destroyed by fire. Stock destroyed by fire. Stock on 1/1/2022. Stock on 31st December 2022. In a year follow பண்றாங்க 1/1/2022. Stock on 31st December 2022. 31st December 2022. So 1/1/2022 opening stock. Opening stock 31st December 2022. Closing stock. Purchases during 2022 3,10,000. So on the year 2022 year la purchase 3,10,000. Sales during 2022 அதே இயர்ல சேல்ஸ் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன். பர்ச்சேஸ் ஃப்ரம் 1/1/2023 டு த டேட் ஆஃப் ஃபயர். அப்போ ஃபயர் அக்கர் ஆகுது என்ன டேட்னா 2023 அக்கர் ஆயிருக்கு. ஃபயர் இந்த டேட்ல அக்கர் ஆயிருக்கு 2023 இயர்ல அக்கர் ஆயிருக்கு. ஏன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு இந்த 12 மந்த்ஸ்க்கு அந்த கொடுக்குறாங்கன்னும் போது அப்போ இது வந்து அந்த இயர்க்கான இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட ஃபுல்லாவே இருக்கு. 1/1/2022 31st December 2022னா அந்த இயர்க்கான பர்ச்சேஸ், அந்த இயர்க்கான சேல்ஸ், ஓகேவா, அந்த இயர்க்கான சேல்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு. எப்போ அந்த ஃபயர் அக்கறை இருக்கு 1/4/2022. அப்போ 1/1/2023 டு 31st March 2023 அப்படின்னா 3 மாசம் ஆகுது. ஓகேவா, இந்த 3 monthsக்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு என்னென்ன இருக்கு. பர்ச்சேஸ் ஃப்ரம் 1/1/2023 டு டேட் ஆஃப் ஃபயர் வந்து பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்கு 75,000. சேல்ஸ் ஃப்ரம் 1/1/2023 டு டேட் ஆஃப் ஃபயர் வந்து கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து 1 lakh இருக்கு. ஓகேவா, இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கு. In valuing closing stock of 2022, 5,000 was written off, whose cost was 4,800. So இப்போ closing stock value பண்றோம். இப்போ closing stock of அப்படின்னு என்ன சொல்றாங்க, closing stock of 2022. So அந்த 2020 இயர் closing stockனா இப்போ 31st December 2022 அந்த இயர் closing stock நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 80,000 இருக்கு. இது எங்க இருக்கு பாருங்க, இவ்வளவு இருக்கு 80,000 இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த 80,000 ஸ்டாக் பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, in valuing closing stock of 2022, 5,000 was written off, whose cost was 4,800. ஸோ இந்த closing stock வந்து வேல்யூ பண்றோம். இதுல 5,000 வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, 5,000 வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரைட் ஆஃப் பண்றாங்க. அதோட காஸ்ட் வந்து 4,800. Part of the stock was sold in 2023 at a loss of 400 at 2,400. ஸோ இதுல பார்ட் ஆஃப் தி ஸ்டாக், இதுல இந்த ஸ்டாக்ல கொஞ்சம் ஒரு சில பார்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சேல் பண்ணிருக்காங்க. 2,400க்கு சேல் பண்ணிருக்காங்க. அதுல 400 வந்து லாஸ். ஸ்டாக் salvaged was 5,000. The godown and the cost of which was fully insured indicate from above amount of claim to be made against the insurance company. எவ்வளவு கிளைம் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சம் பார்த்துட்டு ஒரு வாட்டி. Relation 6 important. இந்த சம் இப்போ Relation 5 அது. Relation 5, Relation 6. Relation 6 ஒரு வாட்டி படிச்சு பார்க்க பாருங்க. On 30th September 2023, the stock of Harshvardhan was lost in a fire accident. 30th September 2023. So stock வந்து என்னாச்சு, stock destroy ஆயிடுச்சு இதுல fire accidentல. From the available records, the following information is made available to you to enable you to prepare a statement of claim of the insurer. Stock at cost on 1/4/2022. Stock at cost on 31st March 2023. 1/4/2022. 31st March 2023 அப்படின்னா இதுக்கு முந்தின இயரோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தின இயரோட ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் 75,000 1 lakh 4,000. Purchases less written for the year ended 31st March 2023. ஸோ இந்த இயர்க்கான பர்ச்சேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு 75,000, க்ளோசிங் ஸ்டாக்கு 1 lakh 4,000. ஓகேவா, பர்ச்சேஸ் 5,07,500. சேல்ஸ் லெஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபார் த இயர் ended 31st March 2023. ஸோ அந்த இயர்க்கான சேல்ஸும் கொடுத்துறாங்க 6,30,000. இந்த மாதிரி போன வருஷத்துல கொடுக்குறாங்கன்னா ஒரே ரீசன் தான் கிராஸ் ப்ராஃபிட் ரேட் கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். பர்ச்சேஸ் லெஸ் ரிட்டர்ன்ஸ் அப் டு 30th September 2023. 1/4/2023. ஸோ அங்கேருந்து 30th
30th September 2023. அது வரைக்கும் இங்க தான் வந்து இந்த டேட்ல ஆக்சுவலா புது இயர் ஓப்பன் ஆகுது. ஓகே, நியூ ஃபினான்ஷியல் இயர்ல வரும். கரெக்டா 30 செப்டம்பர் என்ன ஆச்சு, நம்மளுக்கு ஸ்டாக் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸ்டாக் என்னாச்சு, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஓகே, இந்த டேட்டுக்கு க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டேட்டுக்கான பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைம்ல நமக்கு பர்ச்சேஸ் என்ன பண்ணிருக்கோம்னா 2,90,000 பண்ணிருக்கோம் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் சேல்ஸ் 3,68,100 பண்ணிருக்கோம். ஓகேவா, rupees 12,000 had been written off in May 2023. 3/4 of these stocks had been sold at 90%. Actually, in valuing the stock on 31st March 2023, நீங்க எங்க ஸ்டாக் வேல்யூ பண்றீங்க இல்லையா, இந்த ஸ்டாக் வேல்யூ பண்ணும்போது டியூ டு அப்சோலசன்ஸ் அப்படின்றது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வரும்போது அவுடேட் ஆகும். அது மாதிரி ஆகும்போது 50% ஆஃப் த வேல்யூ ஆஃப் த ஸ்டாக் விச் ஒரிஜினலி காஸ்ட் 12,000. இதுல ஒரு 12,000 வர்த்துள்ள ஸ்டாக். ஓகே, இதான் ஒரிஜினல் காஸ்ட். இது ஒரிஜினல் காஸ்ட்ல 12,000. இதுல 50% ஆஃப் த ஸ்டாக் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க மேல பார்த்த கொஸ்டின் மாதிரி இருக்கு, அங்கேயும் ரைட் ஆஃப் பண்ற மாதிரி இங்கேயும் என்ன பண்ணிருக்காங்க, 12,000 50% ஆஃப் த ஸ்டாக் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. 3/4 of these stocks had been sold at 90% original cost, and it is now expected that the balance of the obsolete stock would also realize the same price. இப்போ இது 12,000, இந்த 12,000 இருக்கு இல்லையா, எப்போ ரைட் ஆஃப் பண்ணாங்க, 31st March 2022. இந்த ஸ்டாக் வந்து வேல்யூ வந்து 12,000. அது வந்து 50% வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ல 3/4 1/4 எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டாக் மே அன்னைக்கு, எப்போ மே 2023ல 3/4 ஸ்டாக் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா சேல் பண்றாங்க 90% ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு சேல் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 12,000 வந்து 3/4 எடுக்கலாமா, 12,000 3/4 எவ்வளோ வருது, இதோட ஒரிஜினல் காஸ்ட் வரும் உங்களுக்கு 12,000 இன்டு 12,000 கூட எவ்வளோ வருது, 9,000. ஓகேவா, இந்த 9,000 ஸ்டாக் ஆக்சுவலா அதோட காஸ்ட் வந்து 9,000. இது இவங்க என்ன பண்றாங்க 90% விற்கிறாங்க. 90% இன்டூ 90% எவ்வளவு விற்கிறாங்க, 8,100க்கு அவங்க சேல் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அந்த ரைட் ஆஃப் பண்ண ஸ்டாக் அதுல 90% வேல்யூக்கு அவங்க சேல் பண்றாங்க 3/4 ஆஃப் த ஸ்டாக். இப்போ இதுல இருக்கிற மீதி 1/4 எவ்வளவு வரும், 3,000 வரும். ஓகே, 1/4 இந்த 3,000 அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1/4 ஆஃப் த ஸ்டாக் 3,000. அந்த 3,000 அவங்க கீழே சொல்றாங்க பாருங்க, and it is now expected that the balance of the obsolete stock would also realize the same price. அது கூட அதே பிரைஸ் பேலன்ஸ் இருக்குல்ல ஸ்டாக், 1/4 எவ்வளவு இருக்கும், 3,000 இருக்கு. ஓகேவா, 1/4 12,000 வருமா, 12,000 1/4 வரும், 3,000 வருமா. இந்த 3,000 கூட எவ்வளவு ரியலைஸ் ஆகுது, 90% தான் ரியலைஸ் ஆகுது அப்படின்றாங்க. அப்ப எவ்வளவு வரும் அது, 750. 3,000 into 90%, 2,700. 2,700. ஓகேவா, இதெல்லாம் நமக்கு லாஸ் தான் எனக்கு கேட்டா. ஓகேவா, 12,000 வர்த்துள்ள ஸ்டாக் ரைட் ஆஃப் பண்றது, அது அடுத்த வருஷத்தை வந்து 90% விற்கிறது, இதெல்லாம் நமக்கு என்னது லாஸ். ஓகேவா, ஸோ நம்ம இதெல்லாம் லாஸ்ன்றதுனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 8,100 இருக்கு இல்லையா, இந்த 8,100 இருக்கு இல்லையா, இந்த 8,100 நம்ம இது சேல் பண்ணிட்டோம். இது இந்த 3/4 வந்து என்ன பண்ணிட்டோம், சேல் பண்ணிட்டோம். அதனால இது அப்நார்மல் சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம அப்நார்மல் லாஸ் மூலியமா சேல் பண்ண ஸ்டாக் அது. ஓகேவா, லாஸ் ஏற்படுத்தி அந்த லாஸ்ல இருந்து 90% திருப்பியும் சேல் பண்றோம். 90% லாஸ் தான் சேல் பண்றோம். அப்ப நம்ம வந்து என்ன சொல்றது, நார்மல் சேல்ஸ் கிடையாது. இது எப்பதான் அப்பதான் ஆகும் இந்த மாதிரி எல்லாம். இது அப்நார்மல் சேல்ஸ். அப்ப இந்த பக்கம் காமிக்கிற ஸ்டாக் இது அப்நார்மல் ஸ்டாக், இது இன்னும் சேல் பண்ணல. ஆனா இந்த ஸ்டாக் வந்து 1/4 ஸ்டாக் வந்து 90% தான் வேல்யூ பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து அது அப்நார்மல் ஸ்டாக். அதே மாதிரி இந்த 12,000 ரைட் ஆஃப் பண்ணா இல்லையா, இதுவே வந்து என்னது அப்நார்மல் தான், அப்நார்மல் லாஸ். ஒரிஜினல் காஸ்ட் 12,000, 6,000 ரைட் ஆஃப் பண்ணிட்டா இதுவே நம்மளுக்கு என்னது அப்நார்மல் லாஸ் தான். இதெல்லாம் அப்நார்மல் சிச்சுவேஷன்ல நடந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சம் பொறுத்த வரைக்கும் அழகா நீட்டா என்ன பண்ணோம், எல்லாத்துமே கிளாஸிஃபை பண்ணோம். ஏன்னா இதுக்கு இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்ம ஏன் வந்து நீட்டா போகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. ஓகேவா, ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. எப்பவுமே இந்த கிராஸ் ப்ராஃபிட் ரேட்டு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் வரும். அந்த பர்சன்டேஜ் எப்பவுமே நார்மல் சேல்ஸ் வரதான் அந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, நார்மல் சேல்ஸ் இப்போ எனக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வருதுன்னா அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து நான் நார்மல் சேல் பண்ணும்போது வந்த ப்ராஃபிட். அது நான் அப்நார்மல் சேல்ஸ் எல்லாம் பண்ணும்போது எனக்கு வர ப்ராஃபிட் அது அப்நார்மல் ப்ராஃபிட் ஆகும். அது அப்நார்மல், அது நார்மல் ப்ராஃபிட் ஆகாது. அப்நார்மல்னா எப்பயாச்சும் அப்பதான் அந்த மாதிரி நடக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்,
நம்ம ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி அது வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டாக் வந்து அந்த டேட் ஆஃப் ஃபயர் அன்னைக்கு நமக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், நார்மல் சேல்ஸ் மேல தான் நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் நம்ம என்ன பண்ணோம் வரைக்கும். ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ல. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த சம் நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி சம் நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம், கிளாஸ்ல ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரேடிங் போட்டு கிராஸ் ப்ராஃபிட் ட்ரேட் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2023. ஆமாதான். நம்ம இது நமக்கு என்ன டீடைல்ஸ்னா எது வரைக்கும் இருக்கு டீடைல்ஸ் 31st March வரைக்கும் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு, பர்ச்சேஸ் இருக்கு, சேல்ஸ் இருக்கு. ஓகேவா? நமக்கு தேவைப்படுற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்ச வரைக்கும் ரேட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பாத்துக்கோ. ஓப்பனிங் ஸ்டாக் 75,000 இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் 1,04,000 இருக்கு, பர்ச்சேஸ் 5,07,500, சேல்ஸ் 6,30,000 இருக்கு. மொத்தம் அந்த இயர் வந்து எல்லாமே இருக்கு. ஓகே, கொடுக்கலாமா? டு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு? 70,000, 75,000, 75,000. டூ பர்ச்சேசஸ், இப்போ இங்கே பாருங்க, பர்ச்சேசஸ் 5,07,500 பை சேல்ஸ் 6,30,000 பை க்ளோசிங் ஸ்டாக். அதை அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா? பட் ஆனால் இந்த ஸ்டாக்குக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னா, இப்போ ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் என்ன பண்ணியிருக்குன்னா, இன் வேல்யூயிங் ஸ்டாக் ஆன் 31st March 2023 டியூ டு அப்சலன்ஸ் 50% ஆஃப் த வேல்யூ ஆஃப் த ஸ்டாக் விச் ஒரிஜினலி காஸ்ட் 12,000 had been written off அப்படின்றான். ஓகேவா? அப்போ இதுல என்ன பண்ணிருக்கான்னா 50% வந்து இந்த 12,000 இருக்கிற 50% ரைட் ஆஃப் பண்ணிருக்கான். நேற்று கூட நம்ம பார்க்கும்போது 10% அவன் மைனஸ் பண்றான், 10% ஆட் பண்றான். அதெல்லாம் மேட்டர். மைனஸ் என்ன பண்ணிட்டோம், லெஸ் என்ன பண்ணிட்டோம், ஆனால் என்ன பண்ணோம் 100ல இருக்கணும் அது. அப்போ இதுல என்ன பண்ணிருக்கான், 50% ஆஃப் ஸ்டாக்கோட காஸ்ட் 12,000. 12,000 50% ரைட் ஆஃப் பண்ணிட்டான். இப்போ இதோட வேல்யூ எவ்வளவு காமிக்குது? 1,04,000 காமிக்குது. இந்த 1,04,000ல 50% ரைட் ஆஃப் பண்ண வேல்யூ மைனஸ் ஆயிட்டு இருக்கும் ஆல்மோஸ்ட். ஓகே, 1,04,000ல 12,000 வர்த்துள்ள ஸ்டாக் இருக்கு. இந்த 12,000 வர்த்துள்ள ஸ்டாக்கோட 50% வரும், 6,000 வருமா? இந்த 6,000 அவன் வந்து என்ன பண்றான், ரைட் ஆஃப் பண்ணிட்டு இருப்பான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி 100ல காமிச்சோம். ஓகே, அப்ப என்ன வரும், இது 1,10,000. ஓகேவா? புரியுதா? நேற்று சொன்ன மாதிரி தான் எப்பவுமே அவன் 12,000 ரைட் ஆஃப் பண்ணல, 12,000 50% தான் ரைட் ஆஃப் பண்ணிருக்கான். கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன், and valuing the stock on 31st March 2020 due to obsolescence 50% of the value of the stock which originally cost 12,000. அதோட காஸ்ட் 12,000. அந்த 12,000 50% தான் பண்ணிருக்கான், ரைட் ஆஃப் பண்ணிருக்கான். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்றோம், அதோட காஸ்ட் 50% 6,000 ரைட் ஆஃப் பண்ணிட்டான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 1,04,000ல 6,000 இல்ல. நம்ம இப்ப என்ன பண்ணோம், 6,000 ஆட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அவன் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறான்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட். அது அப்போ 1,04,000 என்ன இல்ல, 6,000 இல்ல. நம்ம 100ல காமிக்கணும். 100 என்னது, டோட்டலா காமிக்கணும் எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு. இவன் ரைட் ஆஃப் இன்வெஸ்டருக்கு ரைட் ஆஃப் பண்ணிட்டான். பட் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஸ்டாக் ஆக்சுவலா ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எவ்வளவு இருக்குது, 1,10,000. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இது டோட்டல் எவ்வளவு வரும்? 1,10,000 plus 6,30,000 7,40,000 minus 75,000 minus 5,07,500 to gross profit balancing figure. எவ்வளவு? 1,57,000. ஓகேவா? 1,57,500 நம்ம கிராஸ் ப்ராஃபிட் வந்துச்சு. இப்போ ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு gross profit divided by sales into 100. எவ்வளவு வருமா? 1,57,500 divided by sales வந்து 6,30,000. எவ்வளவு? 25%. இப்போ ரிமைனிங் இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்போ க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும். ஆனா நம்ம இங்க தான் பிரச்சனை இருக்கு. இந்த ரைட் ஆஃப் பண்ணதுனால நம்மளுக்கு நார்மல் வேல்யூஸ் இருக்கு, அப்நார்மல் வேல்யூஸ் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. நம்ம கரெக்டா அழகா பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஃபார்மேட் வந்து இப்படிதான் போகணும். அந்த மாதிரி எல்லாம் இந்த சம் வந்து சமயத்துக்கு ஃபார்மேட் இப்படிதான் போகணும். ஓகேவா? ஸோ வந்து என்ன பண்ணுவோம்னா, பர்டிகுலர்ஸ் நார்மல் ஐட்டம்ஸ்
abnormal items total. Memorandum trading account for the period 31st 1/4 இப்போது 1/4/2023 to 30th September 2023 ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ போன வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக் அடுத்த வருஷத்துக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ஆகுமா? ஓப்பனிங் ஸ்டாக் ஓகே, டூ ஓப்பனிங் ஸ்டாக். அந்த ஓப்பனிங் ஸ்டாக்ல அவன் 6,000 ரைட் ஆஃப் பண்ணிட்டு ரிமைனிங் வேல்யூ தான் காமிச்சிருக்கான். எவ்வளவு காமிச்சிருக்கான்? 1,04,000 தான் காமிச்சிருக்கான். நம்ம அந்த ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்றது தான் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஆனா மெமரண்டம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்? 1,04,000 கொஸ்டின் காமிச்சா 1,04,000 நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணலாம்? 1,04,000. ஓகே, 1,04,000. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 1,04,000ல அவன் காமிச்சிருக்கான். இப்போ ஒரு 12,000 ரூபாய் ஸ்டாக், 12,000 50% ரேட் ஆஃப் பண்ணிட்டான். அதோட காஸ்ட் 12,000. அந்த 12,000 மொத்த ஸ்டாக்ல 3/4 அவன் வித்திருக்கான், 1/4 ஸ்டாக் வச்சு நின்றுருக்கான். இது கொஸ்டின் கிளியரா சொல்றாங்க. அப்போ அந்த 12,000 ரூபாய் ஸ்டாக்கு அவன் 3/4 1/4 பிரிக்கும் போது தான் அப்நார்மல்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? 12,000 நம்மளுக்கு என்னது? அப்நார்மல் தான் சொல்ல போனா. அப்ப அந்த அப்நார்மல் 12,000 ட்ரீட் பண்றேன்னா 6,000 நம்ம வெளியே எடுத்துட்டோம், ரைட் ஆஃப் பண்ணிட்டோம். இன்னொரு 6,000 இந்த ஸ்டாக்ல தான் இருக்கு, 1,04,000. அப்ப தனியா வெளியே எடுத்தோம். நீ 12,000 ரூபாய் ஸ்டாக் நீ அப்நார்மலா காமிக்கிற, அது வந்து 3/4 சேல் பண்ணிட்டான், 1/4 வந்து ஸ்டாக் இருக்கு, இது வந்து 90% சேல் பண்ணிருக்கான், இந்த 1/4 பேலன்ஸ் கூட 90% காமிங்க புக்ல அப்படின்னு அவன் சொல்றான்னா, அப்ப இந்த 12,000 அவன் என்ன பண்றான்? 12,000 ஃபுல்லாவே அவன் வேல்யூ பண்றான் 3/4 1/4 சொல்லிட்டு. அந்த 12,000 பாதி ஸ்டாக் ரைட் ஆஃப் பண்ணணும், இன்னும் பாதி ஸ்டாக் எதுக்குள்ள இருக்குது? அந்த 1,04,000 இருக்கு, அந்த பாதி ஸ்டாக் வெளியே தரணும். ஏன்னா அது அப்நார்மலா ட்ரீட் பண்றோம். 12,000 அப்நார்மலா ட்ரீட் பண்ணும்போது இந்த 6,000 அது இன்க்ளூட் ஆயிட்டு இருக்கு அந்த 1,04,000ல, அதுவும் அப்நார்மலா ட்ரீட் பண்ணும். அதனால இந்த 6,000 என்ன பண்றோம்? இதுல அப்நார்மலா ட்ரீட் பண்றோம். அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 1,04,000 6,000 போச்சா 98,000. இந்த 98,000 தான் நார்மல் மாதிரி. இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த 6,000 வந்து இதுக்குள்ள இருக்கிற அப்நார்மல் ஐட்டமா ட்ரீட் பண்ணிட்டோம், இன்னொரு 6,000 ரைட் ஆஃப் பண்ணிட்டோம், மொத்தமா சேர்த்து 12,000. அந்த 12,000 3/4 நம்ம பண்ணிருக்கோம், வித்திருக்கோம். எவ்வளவு வித்திருக்கோம்? 8,100க்கு வித்திருக்கோம். இதோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2,000 மேல சொன்னீங்க 2,700 இருக்கு. இதோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2,700. இப்போ இதோட வேல்யூ எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சைடுல காமிச்சலாம். பை சேல்ஸா, இந்த சைடு பை சேல்ஸ், பை க்ளோசிங் ஸ்டாக். இங்க என்ன வரும்? டு பர்ச்சேஸ், டு கிராஸ் ப்ராஃபிட். ஆமாவா? இதான் ட்ரேடிங் அக்கௌண்டோட ஃபார்மேட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 8,100 நம்ம அப்நார்மல் சேல்ஸ் ட்ரீட் பண்ணுவோமா? அப்ப 8,100 அப்நார்மல் சேல்ஸ் ட்ரீட் பண்ணா அந்த அப்நார்மல் சேல்ஸ்ல போடணும் 8,100. அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து இது அப்நார்மல் தான், நம்மளுக்கு 2,700, அந்த 2,700 அப்நார்மல்ல போடணும். ஓகேவா? இப்போ அந்த டைமுக்கு சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்கு, பர்ச்சேஸ் எவ்வளவு நடந்திருக்கு கொடுத்துருக்காங்களா? 2,90,000 டோட்டலா சேல்ஸ் இருக்கு. இவ்வளவு இருக்கு 2,90,000. இந்த 2,90,000ல 8,100 போச்சு, ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 2,90,000ல 8,100 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 2,81,900. கன்ஃபார்மா? 2,90,000ல 8,100 போச்சுன்னா 2,81,900. இது வந்து நார்மல் சேல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்றோம். அந்த 8,100 நம்ம எடுத்துட்டோம், அது இதை நார்மல் சேல்ஸ் ட்ரீட் பண்றோம். சோ இங்க பாருங்க, இந்த சைடுல பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்களா? பர்ச்சேஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2,90,000. நார்மல் தான், பர்ச்சேஸ் வந்து நார்மல் தான், அதுல எதுவுமே கிடையாது. ஸோ 2,90,000. ஓ இதா, ஓ பர்ச்சேஸ் தான் வந்து. ஓகே ஓகே. சேல்ஸ் எவ்வளவு இருக்கு? 3,68,100 இருக்கு. 3,68,100. அப்ப 3,68,100ல 8,100 அந்த அப்நார்மல் சேல்ஸ் போர்ஷன் ரிமைனிங் எவ்வளவு பேலன்ஸ்? 3,60,000. அவ்வளவு 3,60,000. இது வந்து நார்மல் சேல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட் நீங்க 25% போறீங்க இல்லையா? 25% ஆன் எது மேல போடணும்? நார்மல் சேல்ஸ் மேல தான் போடணும். நீங்க டோட்டல் சேல்ஸ் மேல போடக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ கிராஸ் ப்ராஃபிட் நார்மல் சேல்ஸ் மேல எவ்வளவு வரும்? கிராஸ் ப்ராஃபிட் நார்மல் சேல்ஸ்னா 3,60,000 தான். அப்ப என்ன பண்ணணும்? 3,60,000 அது மேல 25% எவ்வளவு வருது? 90,000. கன்ஃபார்ம் 90,000. 90,000. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் நான் கிளியரா சொல்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா, இந்த நார்மல் ஐட்டம் அப்நார்மல் ஐட்டம்ஸ் இருக்கியா, இதை க்ளோஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்நார்மல் ஐட்டம் க்ளோஸ் பண்ணலாம். 8,100 2,700 வருது பாருங்க. 10,800.
10,800. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், அப்டாமல் ஐட்டம்ஸ் க்ளோஸ் பண்ணலாம். 10,800. 10,800 6,000 போச்சுன்னா இங்கே பேலன்ஸ் ஃபிகர் வரும் 4,800. இப்போ இந்த கிராஸ் ப்ராஃபிட் டோட்டல் பண்ண எவ்வளோ வருது, 94,800 வருதா. நார்மல் பிளஸ் அப்டாமல் ரெண்டு ஆட் பண்ண டோட்டல் 94,800. இப்போ இந்த சைடு எல்லா வேல்யூ இருக்கா, நார்மல் ஐட்டம்ஸ் வேல்யூ இருக்கா, நார்மல் ஐட்டம்ஸ் டோட்டல் பண்ணுங்க. நார்மல் ஐட்டம்ஸோட வேல்யூ 98,000 plus 2,90,000 plus 90,000 எவ்வளோ வருது, 4,78,000. ஸோ இந்த பக்கம் டோட்டல் பண்ணுங்க. 1,04,000 plus 2,90,000 plus 94,800, 4,88,800. அதான் அது ஜீரோ தான் அது. 4,88,800. ஓகேவா. ஸோ இப்போ இந்த சைடு கூட என்ன இருக்கும், 4,78,000. 4,78,000 minus 3,60,000, 1,88,000. 1,18,000. 4,88,800. 4,88,800 minus 3,68,100, 20,000. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கூட இந்த வேல்யூ தான் வரணும். கிராஸ் செக் பண்ணிடும். 1,20,700 அவ்வளோ நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் கழிச்சிச்சு. க்ளோசிங் ஸ்டாக் 1,20,700. ஆமாவா, 1,20,700. சால்வேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்களா கீழே, 14,400 வந்து சால்வேஜ் லெஸ் சால்வேஜ் வேல்யூ 14,400 மைனஸ் பண்ண எவ்வளோ வருது, 1,06,300. க்ளோசிங் ஸ்டாக்கு லெஸ் சால்வேஜ் வேல்யூ. ஸோ நமக்கு வரது லாஸ் ஆஃப் ஸ்டாக்கா. இன்சூரன்ஸ் எவ்வளோ எடுத்துருக்காங்க, அதெல்லாம் எதுவும் எடுக்கல. From the available records, the following information made available to you to enable to prepare a statement of claim of the insurance. அவ்வளோதான். இன்சூரன்ஸ் கிளைம் எவ்வளோ எடுத்துக்கலாம் இப்போ, எவ்வளோ எடுத்துக்கலாம் இன்சூரன்ஸ் கிளைம் 1,06,300. கிளைம் எவ்வளோ எடுக்கணும்னா அவ்வளோ எடுக்கும், 1,06,300 எடுக்க முடியும் கிளைம். கரெக்டாக வந்துச்சா அப்புறம் அழகா ஆமா இந்த ஓப்பனிங் ஸ்டாக்ல 1,04,000 இருக்கு இல்லையா, இது போன வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக். போன வருஷம் அந்த 31 மார்ச்சோட க்ளோசிங் ஸ்டாக் 2020 க்ளோசிங் ஸ்டாக். அந்த க்ளோசிங் ஸ்டாக்ல ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிச்சிருக்காங்கன்னா, ஆக்சுவலா 1,04,000 plus 12,000 காமிக்கணும். சொல்ல போனோம் 1,04,000 plus 6,000 1,10,000 காமிக்கணும். 100 அப்படி பார்த்தா 1,10,000 காமிக்கணும். ஆனா அதுல 12,000 வர்த்துள்ள கூட்ஸ்ல 6,000 ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்ப அது எவ்வளவு காமிக்குது, 1,04,000 தான் காமிக்குது. சரி, அந்த 1,04,000 அவங்க கவனம் விட்டுனா பரவாயில்ல. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, அந்த 12,000 வர்த்துள்ள கூட்ஸ், அந்த கூட்ஸ் 3/4 சேல் பண்ணிருக்கான். 12,000ல 3/4 சொல்றான். அப்ப 12,000ல 3/4 அது அப்நார்மல். அவன் ரைட் ஆஃப் பண்ணதே பார்த்தீங்கன்னா 12,000ல பாதி ரைட் ஆஃப் பண்ணிட்டான். ஆனா மீதி பாதி எங்க இருக்கு அது. அப்போ அந்த 1,04,000 மீதி இருக்கிற 6,000 கூட மைனஸ் பண்ணிட்டோம்னா, எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது நார்மல் ஸ்டாக் சொல்ல போனோம். ஓகேவா. அந்த 98,000 தான் வந்து நார்மல் ஸ்டாக் மாதிரி நம்ம நார்மல் ஐட்டமா கன்சிடர் பண்றோம். இந்த அப்நார்மலா கன்சிடர் பண்றோம். அப்ப மீதி இருக்கிறது டோட்டலா வந்து 1,04,000 கன்சிடர் பண்றோம். ஓகேவா. அப்ப அதுல தான் அந்த 12,000 வந்து நம்ம அப்நார்மலா கன்சிடர் பண்ணி அதை நம்ம என்ன பண்றோம்னா சேல்ஸ் பண்றோம். 3/4 சேல்ஸ் பண்றோம். 1/4 வந்து ஸ்டாக் வந்து இருக்கு அப்படின்றோம். அந்த 1/4 ஸ்டாக் வர்த்து வந்து 2,700 காட்டுறோம். நீங்க இந்த மாதிரி காமிக்கும் போது தான் இப்போ இதுல இது வந்து நார்மலா காமிக்குது. அப்போ நீங்க சேல்ஸ் கூட நார்மல் ஸ்டாக்ல வந்த சேல்ஸ். இப்ப இதுவும் நார்மல், பர்ச்சேஸ் பண்ணதும் நார்மல். இது ரெண்டு எவ்வளவு ஆட் பண்ணா 2,90,000 plus 98,000 ஆட் பண்ண எவ்வளவு வருது, 2,90,000 plus 98,000 ஆட் பண்ண எவ்வளவு வருது, 3,88,000. இந்த 3,88,000 நார்மல். அந்த 3,88,000 வர்த்துள்ள கூட்ஸ்ல 3,60,000 சேல் பண்றோம். 3,88,000 காஸ்ட், அதுல கொஞ்சம் ப்ராஃபிட் ஆட் பண்ணி 3,60,000 நார்மல் சேல்ஸ் பண்ணிடலாம். இந்த பக்கம் காட்டுறது 8,100. இன்னொரு ஐட்டம் வந்து எவ்வளோ 2,700. ஓகேவா. ஆக்சுவலா சொல்ல போனா 8,001 டோட்டல் எவ்வளவு 12,000. ஓகேவா. 12,000 வர்த்துள்ள ஸ்டாக். நல்லா கொஞ்சம் 12,000 வர்த்துள்ள ஸ்டாக். 12,000 வர்த்துள்ள ஸ்டாக் 90% சேல் பண்ணா 90% ஸ்டாக்ல வச்சிருக்கான். ஓகே. அப்ப எவ்வளவு வருது, 10,800 தான் வருது. நம்ம லாஸ் எவ்வளோ 10% லாஸ் நம்ம 1,200 லாஸ் ஆச்சு. ஓகேவா. ஸோ அது நம்ம அது தனி அதனால தான் அது அப்நார்மலா ட்ரீட் பண்றோம். ஓகேவா. ஒன்னு அப்நார்மல் சேல்ஸாகவும் ஒன்னு அப்நார்மல் ஸ்டாக்காகவும் காமிக்கிறோம். ஓகேவா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 6,000 ஆல்ரெடி லெஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த 1,04,000 6,000 ஆல்ரெடி லெஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு 6,000 இது இன்க்ளூட் ஆயிட்டு இருக்கு. அது வெளியே எடுத்துரும் தனியா.
அந்த 6,000 ரூபாய் போக அந்த 6,000 போக ரிமைனிங் 4,800 வந்து நமக்கு ஆமா 4,800 நம்ம ப்ராஃபிட்டா ட்ரீட் பண்ணுவோம். அதனால தான் நார்மல் ஐட்டம் அப்நார்மல் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியா காட்டுறோம். நம்ம டவுட் இருக்கா? 4,000 பேலன்ஸ் அது ப்ராஃபிட் அவ்வளோ. ஓகேவா? 10,800 6,000 அப்நார்மல் ஐட்டம் போக ரிமைனிங் 4,800 வந்து ப்ராஃபிட்டா நம்ம காணும். பேலன்ஸ் ஃபிகர் காணும். காரணம் என்னன்னா நமக்கு சொல்ல போனா 1,200 லாஸ். ஆமாவா? அதெல்லாம் எப்போ ப்ராஃபிட்டுக்கு காஸ்டிங் மேலே தான் வைப்போம் நம்ம. ஆனால் காஸ்ட்டுக்குள்ள வைத்ததுனால அது அப்நார்மல் ஆயிடுச்சு ஐட்டம் ஆயிடுச்சு. அதனால தான் நார்மல் ஐட்டம் அப்நார்மல் ஐட்டம் ரெண்டா பிரிக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இது நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சம் ஒன்று நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கோம். அது ஒரு வாட்டி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது வருது இதே மாதிரி இப்போ என்ன பண்ணீங்கன்னா இந்த சம் கொடுங்க. ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு, பர்ச்சேஸ் இருக்கு, சேல்ஸ் இருக்கு. அந்த இயர்க்கான எல்லா டீடைல்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். 1/1/2023 31 March 2023 3 மாசத்துல வந்து 5 ரக்கர் ஆயிடுச்சு. ஓகேவா? இவன் கேலண்டர் இயர் ஃபாலோ பண்றான். ஓகே 5 ரக்கர் ஆச்சு. ஸோ அதனால அவனுக்கு பர்ச்சேஸ் சேல்ஸ் எவ்வளோ அந்த 3 மாசம் நடந்திருக்கு. க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்கான் 80,000 கொடுத்துருக்கான். 5,000 வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா 5,000 ரைட் ஆஃப் பண்ணிட்டான். In valuing closing stock of 2022, 5,000 was written off, whose cost was 4,800. Actually, the original cost வந்து 4,800. ஆனால் ரைட் ஆஃப் பண்ண எவ்வளோ பண்ணிருக்கான் 5,000 ரைட் ஆஃப் பண்றது. ஓகேவா? Part of the stock was sold in 2023 at a loss of 400 at 2,400. ஸோ இந்த பார்ட் ஆஃப் தி ஸ்டாக் வந்து அவன் என்ன பண்ணிருக்கான் லாஸ்ல சேல் பண்ணிருக்கான். 400 லாஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ 2,400 ஸ்டாக் சால்வேஜ் லாஸ் 5,000. இப்போ என்னன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் சேம் அதே மாதிரி அப்நார்மல் ஐட்டமா ட்ரீட் பண்ண போறோம். 5,000 ரைட் ஆஃப் பண்ணா இல்லையா? 5,000 ரைட் ஆஃப் பண்ணது அப்நார்மல் ஐட்டமா ட்ரீட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? அது சேல் பண்றது அப்நார்மல் சேல்ஸ் கான்செப்ட் பண்ண போறோம். இதே மாதிரி நார்மல் ஐட்டம் அப்நார்மல் ஐட்டம் எல்லாம் போட்டு நீங்க சம் வந்து ஆன்சர் ஒரு ட்ரை பண்ணுங்க. இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. போட்ட மெத்தட் ஓகேவா? ரஃபா கூட போடுங்க. ஒரு 5 நிமிஷத்துல ஆன்சர் சொல்லுங்க. ரெஃபரன்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்க. ட்ரைங் அக்கௌண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் ஆஃப் ரேட் கண்டுபிடிங்க. கிராஸ் ஆஃப் ரேட் கண்டுபிடிச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நாம அப்நார்மலா பிரிச்சுக்கலாம். 1/4/20 வந்து ஸ்டாக் ரேஷியோ ஆயிடுச்சு இல்லையா? 1/1/2022 31 December 2022 வரைக்கும் இப்போ டீடைல்ஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம். நாமளும் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு நம்ம ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். நம்ம ப்ரீவியஸ் இயர் பேலன்சஸ் எல்லாமே எடுத்துக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31 December 2022. ஓகே இங்க பாருங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னா இதுதான். இன் வேல்யூ க்ளோசிங் ஸ்டாக் 2022 ஆக்சுவலா க்ளோசிங் ஸ்டாக் 2022 அன்னைக்கு எவ்வளோ இருக்கு? 80,000 இருக்கு. ஓகேவா? பை க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு? 80,000 இருக்கு. 5,000 வாஸ் ரிட்டன் ஆஃப், ஹூஸ் காஸ்ட் வாஸ் 4,800. அதுக்கு மீனிங் என்னன்னா இவரு பர்ச்சேஸ் பண்ண வந்து 4,800 பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ண வந்து 4,800 இங்க க்ளோசிங் ஸ்டாக் இவர் வேல்யூ பண்ணும் போது 5,000 வந்து மைனஸ் பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு? ரைட் ஆஃப் பண்ணிருக்காரு. ஓகேவா? சொல்ல போனா இப்போ இது இந்த 5,000 ரைட் ஆஃப் பண்ணும் போது நம்ம என்ன ட்ரீட் பண்ணுவோம்? இது அப்நார்மல் ஐட்டமா ட்ரீட் பண்ணுவோம். அப்நார்மல் ஐட்டமா ட்ரீட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இந்த பர்ச்சேஸ் பண்ண அந்த 4,800 கூட நம்ம என்ன பண்ணுவோம்? அப்நார்மல் ஐட்டமா ட்ரீட் பண்ணுவோம். ஓகேவா? புரியுதா? இப்போ சொல்ல போனா 4,800 நீங்க அப்நார்மல் ஐட்டமா ட்ரீட் பண்ண போறீங்கன்னா அப்போ உங்களோட நார்மல் பர்ச்சேஸ்ல இருந்து இந்த அப்நார்மல் ஐட்டம் நீங்க எலிமினேட் பண்ணிடணும். என்ன பண்ணிடணும்? எலிமினேட் பண்ணினா அப்போ உங்களுக்கு ஆக்சுவல் பர்ச்சேஸ் என்ன இருக்கும் அது நார்மலா காமிக்கும். ஏன்னா இது லாஸ் நம்மளுக்கு ரைட் ஆஃப் பண்றது அப்நார்மல் லாஸ் தான் நம்மளுக்கு. அப்போ இந்த பக்கம் 4,800 எலிமினேட் பண்ணிருக்கிறோம் சொல்ல போனா. ஏன்னா பர்ச்சேஸ் வந்து 4,800 ரூபா அது நீ அப்நார்மல் ஐட்டமா ட்ரீட் பண்ண போறேன்னா அது வெளியே போற மாதிரி நீ ரைட் ஆஃப் பண்றனா அப்போ ரைட் ஆஃப் பண்ணனா கூட 4,800 தான் ரைட் ஆஃப் பண்ணிருக்கணும். ஆனா என்ன பண்ணி வச்சிருக்காங்க? 5,000 ரைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். இவ்வளவு பண்ணிருக்கான். எக்ஸ்ட்ரா 200 சேர்த்து என்ன பண்ணிருக்கான்? ரைட் ஆஃப் பண்ணிருக்கான். ஓகேவா? இந்த 2,000 எக்ஸ்ட்ரா ரைட் ஆஃப் பண்ணது நம்ம இந்த ஸ்டாக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா 2,000 ரைட் ஆஃப் பண்ணது 200 ரைட் ஆஃப் பண்ணது அந்த ஸ்டாக்கு என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிடணும். ஓகேவா? நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்றோம்னா நம்ம அதை சேல் பண்ணா ப்ராஃபிட் ஆட் பண்ணி வித்துட்டு போறோம் வெளியே போயிடுது. அப்போ மீதி இருக்கிற ஸ்டாக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டாக் சேல் பண்ணா கொஞ்சம் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்ல காமிக்கும். ஆனா நீ பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்ல 4,800 நீ அப்நார்மல் ஐட்டமா ட்ரீட் பண்றனா அது மைனஸ் பண்ணிடுறா. அப்ப அந்த பக்கம் கூட 4,800 வெளியே போயிடணும். அதை விட்டு 5,000 வெளியே போவோம். இதுவும் காஸ்ட் அதுவும் காஸ்ட். ஸோ கொஸ்டின் என்ன சொல்றான்? க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் 5,000 வாஸ் ரிட்டன் ஆஃப், ஹூஸ் காஸ்ட் வாஸ் 4,800. 4,800 ரூபாய் வர்த்துள்ள ஸ்டாக் 5,000 ரைட் ஆஃப் பண்ணிச்சிருக்கான். அப்ப என்ன பண்றது? நியாயமா கணக்கு காமிக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த எவ்வளவு அது ஆக்சுவலா காஸ்ட் எவ்வளவு காமிக்குது? 80,000 தான். 80,000 இந்த 80,000க்கு நம்ம 200 ஆட் பண்ணி 80,200 காமிக்கும். ஏன்னா இந்த சைடு 2 ஓப்பனிங் ஸ்டாக். ஆமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாலும் 2 ஓப்பனிங் ஸ்டாக். எவ்வளவு ஓப்பனிங் ஸ்டாக்? 75,000. 2 purchases
இதை பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான்? 3,10,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். இந்த 3,10,000ல தான் அவன் என்ன பண்றான்? 4,800 வர்த்துள்ள ஸ்டாக் வந்து என்ன பண்றான்? ரைட் ஆஃப் பண்ணிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? அப்நார்மல் ஐட்டமா ட்ரீட் பண்ணா லெஸ் என்ன பண்ணலாம்? அப்நார்மல் எவ்வளோ வருது? 4,800 மைனஸ் பண்ண எவ்வளோ வருது? 3,200. இது 4,800 மைனஸ் பண்ண மாதிரி தான் இந்த பக்கம் கூட 4,800 தான் போயிருக்கணும். ஆனா 5,000 மைனஸ் பண்ணி வச்சிருக்கான் அந்த ஸ்டாக்ல. அதனால நம்ம பண்ணோம் 200 ஆட் பண்ணிடுறோம். 80,200 பை சேல்ஸ் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கான்? 4 lakhs சேல்ஸ் பண்ணிருக்கான். ஓகே, இங்க வந்து எதுல இதுனா க்ளோசிங் ஸ்டாக்ல தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த க்ளோசிங் ஸ்டாக்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனால தான் நம்ம இது பண்ணிருக்கோம். ஓகேவா? நம்ம போன சம்ல என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்னா டூ ஓப்பனிங் ஸ்டாக் நான் போன சம் மாதிரி போட சொல்றேன். ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு 75,000, டூ பர்ச்சேசஸ் 3,10,000. அதான் அங்கே இருக்குது அப்படியே. பை சேல்ஸ் 4 lakhs, பை க்ளோசிங் ஸ்டாக் நம்ம என்ன பண்ணோம்? போன சம் மாதிரி போட்டுருந்தா ரைட் ஆஃப் பண்ண வேலையை ஆட் பண்ணிடுவோம் தானே. இது எவ்வளோ? இதுல 80,000 ரைட் ஆஃப் பண்ணிக்கிறோம். 5,000 ரைட் ஆஃப் பண்ணா 5,000 ஆட் பண்ணிட்டா எவ்வளோ இருக்குது? 85,000. கிராஸ் ப்ராஃபிட் என்ன வரும்? கிராஸ் ப்ராஃபிட் பேலன்ஸ் இருக்கு வருமா? 1 lakh கிராஸ் ப்ராஃபிட். 4,85,000 ஆச்சு. இது 4,85,000. சரி, இதுல பாருங்க கிராஸ் ப்ராஃபிட் என்ன வருதுன்னு. டோட்டல் பண்ணும் 4,80,000, 80,200, 1 lakh. அவ்வளோதான். டூ கிராஸ் ப்ராஃபிட் பேலன்சிங் ஃபிகர். ஓகே, இந்த மெத்தட்லயும் போடலாம், இந்த மெத்தட்லயும் போடலாம். ஓகேவா? சரி. ஸோ 1 lakh 1 lakh இது புரிஞ்சு உங்களுக்கு ரேட் ஆஃப் இது. சரி, இதுக்கு ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட். Rate of gross profit is equal to gross profit divided by sales into 100. That is equal to 1 lakh divided by 4 lakhs into 100. That is equal to 25%. ஓகேவா? இப்போ இந்த மெத்தட்ல போடுறோம்னா இந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்ணோம்? மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் போடணும் இந்த மெத்தட்ல. ஓகேவா? சரி, இது ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கேன். இது கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணலாம்னா தள்ளி வச்சிடலாம். மெமராண்டம் trading account for the year, for the period எங்கிருந்து 1/1/2023 to எப்போ 31st March. 31st March இல்ல 1/4/2023. இது 3 மாதிரி 2 கிடையாது. ஓகேவா? சரி, இது மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த நார்மல் ஐட்டம் அப்ராம் ஐட்டம் போட முடியா? அந்த மாதிரி இல்லை. நார்மல் மெமராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் போடணும். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் என்ன வரும்னா போன வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் போன வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு? 80,200 இருக்கு. இந்த வருஷத்தோட ஓப்பனிங் ஸ்டாக் என்ன வரும்? 80,200. இப்போ இந்த 80,200ல அந்த 4,800 மைனஸ் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி மைனஸ் ஆயிட்டு இருக்கு அந்த கான்செப்ட். இப்போ அந்த 80,200 அது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்ட் ஆஃப் தி ஸ்டாக் வாஸ் சோல்டு ஃபார் என்ன கொடுத்துருக்கான்? 2,400 at a loss of 400. என்ன பண்ணிருக்கேன்னா பை சேல்ஸ். மொத்த சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு நமக்கு அந்த பீரியடுக்கு? 1/1/2023 சேல்ஸ் டு த டேட் ஆஃப் ஃபயர் வந்து 1 lakh நடந்திருக்கு சேல்ஸ். இந்த 1 lakh சேல்ஸ்ல இவன் என்ன பண்ணிருக்கானா லெஸ் அப்நார்மல் சேல்ஸ் மைனஸ் பண்ணி அப்நார்மல் சேல்ஸ். இந்த அப்நார்மல் சேல்ஸ் வந்து 2,400 ஆக்சுவலாக சேல் பண்ணது. அதில் லாஸ் 400. அப்போ சேல்ஸ் எவ்வளோ பண்ணிருப்போம்? 2 lakh காசு வந்திருக்கும். 2,000 காசு வந்திருக்கும். 2,000 காசு வந்திருக்கும். அப்போ நார்மல் சேல்ஸ் எவ்வளோ? 98,000. 2,400 அந்த அப்நார்மல் ஐட்டம் 5,000 இருக்கு இல்லையா வர்த்துள்ள ஸ்டாக், அது வந்து என்ன பண்ணிருக்கான்? சேல்ஸ் பண்ணிருக்கான். அது லாஸ்க்கு சேல் பண்ணிருக்கான். 2,400க்கு ஆக்சுவலா சேலு, அதுல 400 லாஸ் வந்து கைக்கு வந்து 2,000. அப்ப அந்த சேல் வந்து என்ன பண்றோம்? 2,000 அந்த 1 lakh சேல்ஸ் இன்க்ளூட் ஆயிட்டு இருக்கும். 2,000 அது மைனஸ் பண்ணது வந்து 98,000. பர்ச்சேஸ் பண்ண அந்த ரேட்டு அந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணது 75,000. கிராஸ் ப்ராஃபிட் எதுனா போடுவோம் எப்பவுமே
கிராஸ் ப்ராஃபிட் எப்பவுமே எது மேலே போடணும்? ரூல் என்ன? நார்மல் சேல்ஸ் மேலே தான் கிராஸ் ப்ராஃபிட் போடணும். நார்மல் சேல்ஸ் மேலே 98,000 98,000 மேலே இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேட் கண்டுபிடிச்சிங்க எத்தனை பர்சன்டேஜ்? 25%. எவ்வளோ வரும்? 500. ஓகேவா? சரி, இது டோட்டல் பண்ணி எவ்வளோ வருது பாருங்க. 80,200 + 75,000 + 24,500 எவ்வளோ வருது? 1,79,700. ஸோ இதில் வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து பேலன்ஸ் ஃபிகர் பை க்ளோசிங் ஸ்டாக் பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ வருது? 81,700. க்ளோசிங் ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் 5. That is total stock. Total stock எவ்வளோ இருக்கு? 81,700 இருக்கு. ப்ளஸ் அதில் என்ன பண்ணலாம்? சால்வேஜ் வேல்யூ இருக்கா? சால்வேஜ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,000 மைனஸ் பண்ணலாம் லாஸ் ஆஃப் ஸ்டாக் 76,700. இங்க கிளைம் வந்து நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் எடுக்கல இல்லையா? அப்போ கிளைம் எதுக்கு லாஸ் பண்ணலாம்? The godown and the cost of which was fully insured indicate from above amount of claim to be made against insurance company. எவ்வளோ கிளைம் கேட்கலாம்னா 76,700 கிளைம் வந்து நம்ம கேட்கலாம் அவங்க கிட்ட இருந்து. ஓகேவா? டோட்டலாக இது வந்து ஆர்டினேட் அப்ரோச் தான். இது 84,100 81,700. இந்த 81,700ல 81,700 அவ்வளோ 81,700ல சால்வேஜ் வேல்யூ போக லாஸ் ஆஃப் ஸ்டாக்கு சதுரி கேட்கும். இது ஒரு மெத்தட். ஓகேவா? இது வந்து நம்ம நார்மல் லாஸ் அப்டர்மல் லாஸ் அதெல்லாம் போடாம நம்ம நார்மலாக எப்படி இதே மாதிரியே நம்ம கேல்குலேட் பண்ணி போடலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம போன சம் பேஸ் பண்ணி போகிற மாதிரி ரைட் ஆஃப் பண்ணது இது மாதிரி பண்ணலாம். ஓகேவா? இதில் என்ன பண்ணியிருக்கான்னா அவன் சேல் வேறு பண்ணியிருக்கான். ஆமாவா? சேல் பண்ணி வச்சிருக்கான். இந்த 2,400 சேல் பண்ணியிருக்கான். அதில் லாஸ்ல சேல் பண்ணியிருக்கான். ஓகேவா? நீங்கள் இது எழுதிங்க. நாங்கள் இன்னொரு மெத்தட் வந்து நான் வேற மாதிரி போட்டு காமிக்கிறேன். இது எழுதிங்க இன்னொரு பண்ணி. சரி, ஆல்டர்னேட்டிவ்ல நம்ம இது மாதிரி போட்டோம் இல்லையா? சார் ப்ராஃபிட் கரெக்டாக வந்துச்சு நமக்கு. கிராஸ் ப்ராஃபிட் கரெக்டாக வந்துச்சு. ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் வந்துச்சு 1 lakh by 4 lakhs into 100 that is equal to 25%. ஓகேவா? இப்போ நான் இதே ஆல்டர்னேட்டிவ் மெத்தடு நான் இன்னொரு வேலை போடுறேன். இன்னொரு வேலை இப்போ நார்மல் ஐட்டம் அப்டர்மல் ஐட்டம் அதே மாதிரி ட்ரீட் பண்ணி நான் போடுறேன். ஆனால் நான் போடுறதுக்கும் உன் புக்குக்கும் சம்மந்தமே இருக்காது. ஓகேவா? இப்போ நான் போடுறதுக்கும் உன் புக்குமே சம்மந்தம் இருக்காது. கரெக்டு தானே? particulars normal item, abnormal item, total. Particulars normal item, abnormal item, total. ஸ்டாப் பண்ணலாமா? நான் போன சம் போட்ட மாதிரியே நான் இந்த சம் வந்து போடுறேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு? 85,000 இருக்கு. இப்போ அடுத்த வருஷத்துக்கு தான் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆகும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் 85,000. இந்த 85,000ல அப்நார்மல் ஐட்டம் வந்து 5,000 ட்ரீட் பண்றோம். அப்போ 75,000 தான் 80,000 தான். சரி சரி. ரோட்ல வந்து 85,000 இருக்கா? 85,000. சார் நம்ம எவ்வளவு ஸ்பிட் பண்றது? 85,000 5,000 போச்சுன்னா 80,000. 80,000 ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேவா? நெக்ஸ்ட் 2 purchases. 2 purchases எவ்வளவு? இல்ல ஒரே நிமிஷம்டா. நான் போன சம்ல ட்ரீட் பண்ண மாதிரின்னு சொன்னேன். நான் போன சம்ல நான் என்ன ட்ரீட் பண்ணோம் அதே மாதிரி நான் போட போறேன். போன சம்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் என்ன பண்ணேன்னா இந்த கொஸ்டின் இருக்கிற ஸ்டாக் அப்படியே தானே எடுத்தேன். இந்த கொஸ்டின் இருக்கிற ஸ்டாக் தான் அப்படியே டோட்டலா 80,000 எடுத்துக்கேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போன சம்ல நான் என்ன பண்ணேன்? ஸ்டாக் வந்து இது நம்ம வேல்யூ பண்ணி இல்ல 5,000 ஆட் பண்ணிருக்கேன். இது 5,000 ஆட் பண்ணிருக்கேன். ஓகேவா? நான் வந்து இது வந்து ரைட் ஆஃப் பண்ணி நான் ஆட் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். எதுக்காக? கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனா நான் போன சம்ல என்ன பண்ணேன்? அதே மாதிரி தான் ரைட் ஆஃப் பண்ணி என்ன பண்ணேன்? வந்து பாருங்க. இங்க 6,000 ஆட் பண்ணி காமிச்சேன். ஆனா இங்க 1,10,000 எடுக்கலையே. இங்க 1,04,000 காமிச்சது வந்து என்ன காமிச்சிருக்கேன்? 1,04,000 அந்த கொஸ்டின் இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக் தான் காமிச்சிருக்கேன். அந்த 1,04,000 அந்த ரைட் ஆஃப் வேல்யூ காமிச்சிருக்கேன். கரெக்ட் தானே? நான் வச்சுக்கணும். நம்ம என்ன ப்ரொசீஜர் கரெக்டா ஃபாலோ பண்றோமோ அது கரெக்டா ஃபாலோ பண்ணணும்.
கான்செப்சுவலா அதான் நான் எந்த மெத்தட் போட்டாலும் கான்செப்சுவல் ஒரு மெத்தட் போட்டா ஆன்சர் கரெக்டா வரணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா போன சம் மாதிரி அந்த 5000 ரைட் ஆஃப் பண்ணது ஆட் பண்ணிட்டோம். எதுக்காக டு ஃபைண்ட் அவுட் கிராஸ் ப்ராஃபிட். இங்க வந்து என்ன பண்றோம், அங்க ஸ்டாக் எவ்வளவு கொடுத்துருக்கான், 80,000 கொடுத்துருக்கான். 80,000ல இந்த அப்நார்மல் ஐட்டம்கான 5,000 மைனஸ் பண்ணிட்டு நார்மல் ஐட்டம் எவ்வளவு காமிக்கிறோம், 75,000. இது போன சம்ல போட்ட மாதிரி போட்டோம்னா பர்ச்சேஸ் பர்ச்சேசஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 75,000. அதே மாதிரி இங்க 75,000. அதுக்கப்புறம் சேல்ஸ் பை சேல்ஸ் எவ்வளவு இருக்குங்க, 1 lakh இருக்கு. 1 lakhல நம்ம அப்நார்மல் சேல்ஸ் எவ்வளவு இருக்கு, 2,400. 2,400 அப்நார்மல் சேல்ஸ் அவன் கொடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, அப்புறம் அப்போ மீதி இருக்கிறது 97,600. 97,600 வந்து நார்மல் சேல்ஸ். கரெக்டா, ஓகே. 97,600. ஓகேவா. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா இந்த 2,400 சேல் பண்ணி அவன் அமௌண்ட் வாங்கல. ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம இங்க 2,400 காட்டக்கூடாது. அவன் எவ்வளவு சேல் பண்ணா, 2,400 வர்த்துள்ள ஸ்டாக் 2,400 அவன் சேல் பண்ணிருக்கான். ஆனா அந்த சேல்ல 400 லாஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ அவன் சேல் பண்ணது எவ்வளவு, 2,000 தான் சேல் பண்ண மாதிரி அந்த அப்டோமல் சேல். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டை பிரிச்சு காமிக்கலாம். நம்ம இந்த 2,400 இப்படி காமிக்காம நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டை பிரிச்சு காமிக்கலாம். எப்படின்னா இந்த 1 lakhல அவன் சேல் பண்ணது எவ்வளவு, 2,000 தான் சேல் பண்ணான். நம்ம இதுக்கு முன்னாடி நான் போட்ட மாதிரி எடுத்துக்கிறேன். அப்ப எவ்வளவு காமிக்கணும், 98,000 தான் நார்மல் சேல்ஸ். நீ 98,000 மேல தான் எது காமிச்ச, நீ எது கிராஸ் ப்ராஃபிட் போட்ட, அதே மாதிரி தான் பண்ணணும். அப்போ சார் இன்னும் 400 அவன் சேல் பண்ணா இல்லையா லாஸ்ல, இது வந்து நம்ம என்ன பண்றோம்னா பை லாஸ் ஆன் சேல். என்ன பண்ணா இது பை லாஸ் ஆன் சேல்னு சொல்லிட்டு அந்த அப்நார்மல் ஐட்டமே 400 காமிக்கிறேன். இப்போ மொத்தம் 2,400 சேல்ஸ் காமிக்குதா, 2,400 எதுல காமிக்குது, லாஸ்ட்ல காமிக்குது. ஓகேவா, இன்னொன்னு 2,000 வந்து என்ன பண்றாங்க நார்மல் சேல்ஸ்ல காமிச்சிட்டு இருக்கு. ஓகேவா, இப்போ எவ்வளவு காமிக்கிறது, 98,000 காமிக்குது. ஓகேவா, இப்போ கிராஸ் ப்ராஃபிட் டு கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் எது மாதிரி கால்குலேட் பண்ணோம், 25% ஆன் நார்மல் சேல். நார்மல் சேல் நமக்கு எவ்வளவு ஆச்சாங்க, 98,000. அப்போ 98,000 இன்டூ 25% எவ்வளவு வருது, 24,500. ஓகேவா, நான் என்ன பண்றேன், அந்த 24,500 போட்டுக்கிறேன் கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா, சரி இப்போ கணக்கு நம்மளுக்கு எல்லா ஐட்டமுமே இருக்கு இல்லையா. அப்போ இந்த சைட் டோட்டல் பண்ணுங்க, எவ்வளவு வருது, 80,000 + 75,000 + 24,500 எவ்வளவு வருது, 1,500 வருதா, 1,79,500. அந்த பக்கம் 1 lakh தான் இருக்கு, 1,79,500. ஓகே, அந்த பக்கம் 1 lakh தான் இருக்கா. இதெல்லாம் டோட்டல் பண்ணிருக்கீங்க, 80,000 + 75,000 + 24,500. ஸோ பை க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு வருது பாருங்க. இன்னொரு விஷயம், ஒரே நிமிஷம், இந்த 400 அப்நார்மல் ஐட்டம் தானே, டோட்டல் 400 போடும்போது தானே, டோட்டல்னா அந்த இது தானே வெளியே வரப்போகுது. பை லாஸ் ஆஃப் சேல் 400, இந்த பக்கம் 1,04,000, 1,04,400 வருதா, 1,04,400. 1,04,400 இந்த சைடு எவ்வளவு வருது, 80,000 + 75,000 + 24,500 பிளஸ் இங்க ஸ்டாக் ஆன் 31 December 2022 இந்த கார்டு இல்லையா, இந்த 80,000. இந்த 80,000ல அந்த அமௌண்ட் ரைட் ஆஃப் பண்ண அமௌண்ட் இருக்கா, இல்ல. இந்த 80,000 அமௌண்ட் இருக்கு இல்லையா, 80,000ல ரைட் ஆஃப் பண்ண அமௌண்ட் இருக்கா. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணா 85,000 போட்டிருக்கேன். அப்ப ரைட் ஆஃப் பண்ண அமௌண்ட் ஆட் பண்றேன். அப்ப இந்த 5,000 தான் நம்ம என்ன சொல்றோம், அப்நார்மல் ஐட்டம்னு சொல்றோம். அப்நார்மல் ஐட்டமா ட்ரீட் பண்றோம். ஓகேவா, சோ க்ளோசிங் ஸ்டாக் 80,000, 80,000 ஆட் பண்ணி 85,000 காமிக்கிறோம். சொல்ல போனா நம்ம ஸ்டாக் வந்து எவ்வளவு வந்திருக்கு, அந்த டைமுக்கு 85,000 தான் இருந்திருக்கு. இப்போ போன வருஷம் எண்டுக்கு ஸ்டாக் 85,000 இருந்திருக்கு. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான், அந்த 85,000 மத்துள்ள ஸ்டாக் 80,000 காமிச்சிருக்கான். 5,000 வந்து என்ன பண்ணிருக்கான், ரைட் ஆஃப் பண்ணிருக்கான். ஓகேவா, இதை நான் கொஸ்டின்ல சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இங்க நம்ம டோட்டல் வந்து 80,000 நார்மல் காமிக்குது. 80,000 நார்மல் தான் ஆக்சுவலா, இந்த 5,000 அப்நார்மல். அப்ப சொல்ல போனா டோட்டல் 85,000 தான் ஸ்டாக். நம்ம 75,000 நார்மல் கிடையாது, 75,000 நார்மல் கிடையாது, 80,000 தான் நார்மல் சொல்ல போனா. கரெக்டா, நம்மளுக்கு நார்மலே பார்த்தோம்னா 80,000 தான் நார்மல், 5,000 வந்து அப்நார்மல். இதுதான் நம்ம இப்ப சேல் பண்ணி இதான் ரைட் ஆஃப் பண்ணி சேல் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ 5,000 வர்த்துள்ள ஸ்டாக், 5,000 கொஞ்சம் ஸ்டாக் பார்ட் ஆஃப் த ஸ்டாக் நம்ம 2,400 சேல் பண்ணா நினைச்சிருக்கோம். அது 400 லாஸ்ட்ல சேல் பண்ணி 2,000 தான் நமக்கு அமௌண்ட் வந்திருக்கு. ஓகே, அப்ப நமக்கு டோட்டல் எவ்வளவு ஸ்டாக், 85,000. ஓகேவா, சோ டோட்டல் 85,000. 85,000 பிளஸ் 75,000 பிளஸ் 24,500 எவ்வளவு வருது, 1,84,500. ஓகேவா, க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் மைனஸ் 1,00,400. 1,00,400 எவ்வளவு வருது, 84,100.
ஓகேவா. ஸ்டாக் காட்டும் க்ளோசிங் ஸ்டாக்கு 31st December 2022 ஓவா. 31st December 2022 காமிக்கும் போது 80,000 மொத்தம் ஸ்டாக்ல 5,000 என்ன பண்ணிருக்கான், ரைட் ஆஃப் பண்ணிருப்பான். நம்மளை பொறுத்த வரைக்கும் 5,000 ரைட் ஆஃப் பண்ணிட்டான். ஆக்சுவலா நான் ஸ்டாக் எவ்வளவு வந்திருக்கும், இப்போ 85,000 இருந்திருக்கும் ஸ்டாக். ஓகேவா. க்ளோசிங் ஸ்டாக் காமிச்சா இந்த மாதிரி 85,000 காமிக்கணும். ஆனா அவன் என்ன சொல்றான், பர்ச்சேஸ் வந்து 4,800 தான் அப்படின்னு சொல்றான். ஓகேவா. நம்மளுக்கு அங்கேயும் லாஸ் இருக்கு, நம்மளுக்கு 200. ஓகேவா. இப்போ 85 நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ல போட்டுருக்கோம். ஸோ 85,000 வர்த்துள்ள ஸ்டாக் தான் நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கா அது வருஷத்துல காமிக்கணும். டோட்டல்ல 85,000 தான் காமிக்கும். அப்நார்மல் ஐட்டம்ல 5,000 காமிக்கும். நார்மல் ஐட்டம்ல 80,000 காமிக்கும். ஓகேவா. அதே மாதிரி இந்த பக்கம் 2,400க்கு சேல் பண்ணிருக்கான். சொல்ல போனா அப்நார்மல் சேல்ஸ் 2,400 பார்ட் ஆஃப் த ஸ்டாக்கோட வர்த்து 2,400 சேல் பண்ற மாதிரி காமிச்சு அதுல 400 என்ன சொல்றான், லாஸ்ன்னு சொல்றான். நம்ம என்ன பண்ணலாம், இந்த லாஸ் தனியாவே காமிச்சிக்கலாம். அப்ப சேல் எவ்வளவு பண்ணிருக்கான், 2,000. அப்போ அப்நார்மல் சேல்ஸ் நம்ம என்ன பண்றோம், 2,000 கன்சிடர் பண்றோம். அப்போ அப்நார்மல் ஐட்டம்ல நம்ம என்ன பண்றோம், 2,000 காமிக்கிறோம். ஓகேவா. நார்மல்ல 98,000 காமிக்கிறோம். இந்த லாஸ் 400 தனியாவே காமிக்கிறோம். 400 லாஸ் ஆன் சேல். லாஸ் ஆன் நம்ம சேல் இருக்குது அப்நார்மல் சேல். என்ன சேல் அது, அப்நார்மல் சேல். தனியா காமிக்கிறோம் 400. ஓகேவா. இது வந்து அப்நார்மல் ஐட்டம்னா 400 வருதுன்னா டோட்டல் என்ன இருக்கும், 400 இருக்கும். ஓகேவா. இப்ப ஸ்டாக் இப்ப நீங்க பாருங்க, இது க்ளோஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். 80,000 plus 75,000 plus 24,500 எவ்வளவு வருது, 1 lakh 79,500. ஓகேவா. ஸோ இந்த சைடு வருது 1,79,500. 98,000 போச்சுன்னா 81,000. 1,79,500 98,000 போச்சுன்னா 81,500. ஓகே. ஸோ இந்த சைடு 5,000 இருக்கு அப்நார்மல் ஐட்டம்ல. இந்த பக்கம் 5,000ல 2,400 போச்சுன்னா 2,600. அப்ப அந்த ஸ்டாக்ல இன்னும் ஒரு 2,600 ரூபாய் அப்நார்மல் ஐட்டம் இருக்கு. ஓகேவா. இப்ப நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு வந்துச்சு, நம்மளுக்கு தேவை இதுதான் 84,100. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் 84,100. இந்த மாதிரி நார்மல் ஐட்டம் அப்நார்மல் ஐட்டமா ட்ரீட் பண்ணும்போது க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு வரணும், as on the date of file 84,100. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாமா ஒரு வாட்டி. 81,500 நார்மல் ஐட்டமா, 2,600 அப்நார்மல் ஐட்டமா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா தான் வருதா, 84,100 வருதா. கால்குலேட் பண்ணா 81,500 plus 2,600 84,100 கரெக்டா வருதா. அவ்வளவுதான். இதுதான் நார்மல் ஐட்டம் அப்நார்மல் ஐட்டம் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது இப்படிதான் வரணும். இப்போ இதுல இருந்து என்ன பண்ணணும், லெஸ் சால்வேஜ் வேல்யூ. சால்வேஜ் வேல்யூ எவ்வளவு இருக்கு, 5,000. ஸோ மைனஸ் பண்ணா எவ்வளவு வரைக்கும் கிளைம் பண்ணலாம், நம்ம லாஸ் ஆஃப் ஸ்டாக் loss of stock 79,100. ஓகே. 79,100 loss of stock. நம்மளுக்கு போன மெத்தட் வந்துச்சு 76,700. இது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தட், ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். நம்மளை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இவங்க கொடுத்தா பத்தியா, அது ஆன்சர் எவ்வளவு இருக்கு. ஆனா இவங்க போட்டதுக்கும் நான் போட்டதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஓகேவா. இது எதுவுமே பொருந்தாது, இது எதுவுமே இங்க வைக்கிறதுக்கு பொருந்தாது. நீங்க ஏன் பார்த்தோம். இப்ப இங்க நம்மளுக்கு என்ன வந்து ஸ்டாக் அந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ல போறதுக்கு முன்னாடி போறோம் பத்தியா, 81,700 நம்மளுக்கு அது வந்துச்சா, 81,700 வந்துச்சா, அவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை.